ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. மேட்சை லிட்ரலி இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்க சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் பயங்கர பில்டப் பண்ணிட்டு இருந்தோம். பட் நானே கொஞ்சம் பாகிஸ்தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பாகிஸ்தான் என்னையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு க்ளோஸ் கேமாக இருக்கும், பட் இந்தியா கொஞ்சம் நல்லா இந்தியாவுக்கு குட் சான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் பாகிஸ்தானுக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். என்னை முதுகில் அடிச்சிட்டாங்க பாகிஸ்தான். பட் ஃபைட்டுக்கும் கொடுங்க பாகிஸ்தான். நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பாகிஸ்தான் எதனா பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸுக்கு போயிடுவோம். நல்ல டாஸ் ஜெயிச்சாருங்க சல்மான் அலி கான் கேப்டன். அவர் டாஸை ஜெயிச்சு எடுத்த உடனே இந்த விக்கெட் ஒரு 170 அடித்தா வின்னிங் ஸ்கோரு. பார் ஸ்கோர் 145 150 வருது. நான் என்ன நினச்சேன்னா, டாஸ் ஜெயிச்சிட்டாங்க, எடுத்த உடனே பேட்டிங் கூட ஆடிட்டு ஒரு 160 ஸ்கோரை போட்டுட்டு அவங்களோட ஸ்பின் டு வின் தான் உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா கொலம்போ தான் மேக்ஸிமம் விளையாடுறாங்க. அதனால் நான் நினச்சேன்னா ஸ்பின்னர் வச்சு போய் தைரியம் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பாகிஸ்தான் பவுல் பண்ணாங்க. பவுல் பண்ண உடனே நல்ல ஆப்ஷன் என்ன, அவரே சல்மான் அலி கான் கேப்டனே நல்லா போட்டார். முதல்ல ஒரு நினச்ச மாதிரி விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அஃப்ரிதி வந்தார். சரி ஓகே போட்டார், ரன் போச்சு. அதுக்கப்புறம் ரன்ஸ் இஷான் கிஷன் நொறுக்கிட்டார். ரெகுலர்லி கீச்சு விட்டார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ எதுக்கு தாரிக் எடுத்துகிட்டு வரல, எதுக்குன்னே தெரியவே தெரில. அவரோட பெஸ்ட் பவுலர் தாரிக், அவரை நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு வர போகிறீங்கன்னு தெரில. டெத் ஓவர்ஸில் அவங்க வெயிட் பண்ணி வச்சிருக்கான்னு பிளான் பண்ணாங்க. பட் எதுக்குங்க ரன்ஸ் போயிடுச்சுங்க. இஷான் கிஷன் ஒரு ஆளே ஆல்ரெடி 10 ஓவரில் 70 ரன் அவரே அடிச்சிட்டாரு. 30 இருந்தால் மற்ற பேட்டரி அடித்தாங்க. அப்போ நீங்கள் உங்களோட லீட் பவுலர் தான் எடுத்துகிட்டு வரணும். அங்கேயே பாகிஸ்தான் கேமை விட்டாங்க. 10 ஓவர்லேயே லிட்டரலாக இந்தியாவை முடிச்சிட்டாங்க பாகிஸ்தானை. 10 ஓவர்லேயே 110 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் உள்ள வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் பேக் பண்ணாங்க பாகிஸ்தான். இருந்தாலும் கடைசியில் ரிங்கு சிங், அட்டிக் பாண்டியா கொஞ்சம் அவர் கோல்டன் டக் ஆகிட்டார். திலக் வர்மா ஃபஸ்ட் டைம் LPW ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங், தூபே பயங்கரமாக ஒரு ஃபினிஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் போட வந்தாங்க. 175 தான் ஒரு வின்னிங் ஸ்கோர்னு சொன்னாங்க. அந்த ஸ்கோர் அடிச்சிட்டா திருப்பியும் சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக 175 அடித்தாங்க. அந்த ஸ்கோரு மேக்ஸிமம் ஸ்கோரே அதுதான். அதுக்கப்புறம் இந்தியா பவுலிங் வந்தாங்க. அட்டிக் பாண்டியா கிட்ட நியூ பால் கொடுத்தாரு சூர்யா. செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அட்டிக் பாண்டியா முதல் ஓவர்லேயே விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணார். அதுவும் மெயின்டைன் போட்டுக்கிறது. பாகிஸ்தான் பிக் கேம் பிக் அக்கேஷனில் தான் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் பீக் ஆவாங்க. அதில் அட்டிக் பாண்டியா எப்பயுமே இருப்பார். அதுவும் பாகிஸ்தான்னா ஃபஸ்ட் இடத்துல வருவார். அட்டிக் பாண்டியா, விராட் கோலியில் இவங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான இவங்க வில்லனாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தார் வருண் சக்கரவர்த்தி போட்டார். அக்ஷர் பட்டேல் நான் நினச்சிட்டே இருந்தேன். அக்ஷர் பட்டேல் செம்மையாக போடுறாருங்க. அக்ஷர் பட்டேல் பாபர் அசம் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். பாபர் அசமும் அவுட் ஆகிட்டார். அதுவும் கேப்டன் ஒரு ஷாட் ஆனாருங்க. அவர் தான் ஓப்பனிங்கில் 2 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் 2 விக்கெட் போன உடனே கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகலாம்னு நினச்சேன். அவரும் சுற்றி அவுட் ஆகிட்டார் பும்ரா ஓவரில். அதுக்கப்புறம் பாபர் அசம் எல்லாரும் சிங்கிள் டிஜிட் தான் 10 பால் கூட யாராலும் ஆடவே முடியல. அதுக்கப்புறம் உஸ்மான் கான் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி காட்டி ஒரு நல்ல ஷாட்ஸ் விளையாண்டார். அவர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு 40 ரன்ஸ் தேர்த்தினார். இல்லைனா சுத்தமாக ஸ்கோரே இல்லை. அண்ட் இந்தியா 114க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் ஒரு 61 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு அபார வெற்றி. பட் பாகிஸ்தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சூப்பர் 8க்கு வந்துடுவாங்க பாகிஸ்தான் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் ஒரு வின் பண்ணால் என்னன்னா கொஞ்சம் நெட் ரன் ரேட் மட்டும் கொஞ்சம் அடிப்படுது. ஒரு 60 ரன் தோற்றதுனால அது பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் அப்புறம் ஜெயிச்சு சூப்பர் 8 வந்துடுவாங்க. திருப்பி இந்தியா பாகிஸ்தான் கிளாஸ் வருமானு கேட்டிங்கன்னா மேபி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்தியா ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ப்ரிவியூவில் சொன்ன மாரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டாங்க இந்தியா. நான் ப்ரிவியூவில் கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் போன மேட்ச்சு பாகிஸ்தான் ப்ரீவியஸ் மேட்ச்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்புகிறேன். பட் இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஆகுதோ இல்லையோ, பாகிஸ்தான் இந்தியானாவே பயங்கர ப்ரெஷர் ஆகுது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்குவோம். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பற்றி? என்ன ப்ரோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, இவங்க இப்படி பண்ணியிருக்கணுமா, இல்லை பாகிஸ்தான் வேறு யாரா சூஸ் பண்ணியிருக்கணுமா? சயின்ஸ் ஆஃப் இதுக்கு 2 ஓவர் தாங்க கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர். மீதி 18 ஓவரும் ஸ்பின்னர் வச்சு தான் போட்டாங்க. ஆனால் இந்தியா பவர் பிளேலே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு முடிச்சு விட்டாங்க. இந்தியா ஃபாஸ்ட் பவுலர் வச்சே முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விக்கெட் கொலம்போவில் ஸ்பின்னர் வச்சு தான் போட்டாங்க பாகிஸ்தான். பட் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் மேட்சை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ எந்த மூவ் கரெக்டு, இல்லை இப்படி பண்ணியிருக்கணுமா, பாகிஸ்தான் இந்த மூவ் கரெக்டாக பண்ணியிருந்தா ஒரு டஃப் கொடுத்துருப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு ஆசமான சந்திப்போம். அதுவும் ஓகே பாய்ஸ்.